ஹாய் ஹலோ குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வயலூர் கோவில் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடைசியாக வந்து ரங்கநாதர் கோவில் கிட்ட இருக்க ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்னிங் அதே மாதிரி 6 o'clock கிளம்பலான்னு சொல்லியிருந்தோம். நம்ம எப்பயுமே ஒரு ட்ரிப் அந்த மாதிரி போகிறோன்னா நைட் எல்லாமே சூப்பராக பிளான் போட்டுருவோம். ஆனால் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம்னாலே லேட்டாக தான் எழுந்துப்போம், லேட்டாக கிளம்புறது. இதே நம்ம ஸ்டே பண்ணலனா கூட ஏதோ ஒரு அவசரத்தில் வந்து டக்கு டக்குன்னு கிளம்பிட்டோம். பட் ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னாலே அப்படியே அங்கேயே படுத்துகிட்டே இருப்போம். ஸோ ஒரு 6 o'clock போல் கிளம்பலான்னு சொல்லியிருந்தோம். ஒரு 7:30 போல் தான் ரெடி ஆனோம். ரெடி ஆகிட்டு ரூம்லேருந்து கிளம்பவே 8 o'clock ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் நேற்று எங்கே போயிருந்தோமோ அதே பார்வதி பவன் தான் வந்து போயிருந்தோம். லிட்ரலி சொல்கிறோம், ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுட்டு. அண்ட் காலையில் வந்து அங்கே தான் வந்து டிஃபன் முடிச்சிருந்தோம். ஸோ அங்கே எங்களுக்கு பில் வந்து 825 கிட்ட இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மா கோவில் தான் வந்து போகலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே வந்து அந்த ஜாதகம்லாம் வந்து வச்சு வந்து வழிபடுவாங்க. சரி அங்கே தான் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த கோவில் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து போயிருக்கோம். பட் நாங்கள் போகிற வழியில் வந்து இந்த ஐயனார் கோயில் வந்து பார்த்துருந்தோம். ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. 3400 years பேக்கே வந்து இந்த கோவில் கட்டியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஐயனார் வந்து நம்ம எப்பயுமே அருவாள் வச்சு தான் வந்து ஊர் எல்லையில் பார்த்து வந்திருப்போம். பட் இந்த கோவிலில் ஐயனார் வந்து கல்யாணமாகி ஜோடியாக இருக்கிற மாதிரி இருக்கிற கோவில் அப்படின்ற அங்கேருந்து ஐயர் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து இங்கே அந்த தேங்காய் வந்து நம்ம வேண்டிட்டு உடைச்சா கல்வி, திருமணம் இதெல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரம் ஆகும் அப்படின்ற மாதிரி இங்கே இந்த யானை முன்னாடி வந்து உடைச்சிருந்தாங்க. அது எப்படின்னா கோவிலில் சுற்றி வந்துட்டு இந்த யானை முன்னாடி வந்து உடைச்சிருந்தாங்க. அண்ட் அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து பிரம்மாவோட கோவில். ஸோ அந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி கார் பார்க்கிங்காக டோக்கன் போட்டிருந்தாங்க. அண்ணா போய் கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் போன எல்லா கோவில்லையுமே வந்து கும்பாபிஷேகத்துக்காக திருப்பணி வந்து நடந்துட்டு இருந்தது. இந்த கோவிலில் வந்து பிரம்மா கிட்ட நம்மளோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா அவரோட காலடியில் வந்து வச்சு தருவாங்க. ஸோ அதுக்காக டோக்கன்லாம் போட்டு உள்ளே போயிருந்தோம். நம்ம தலையெழுத்து வந்து எவ்வளோ கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக வந்து மாற்றி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கோவிலில் வந்து திருப்பணி நடந்துட்டு இருந்தனால நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து கொடுக்கலாம், அமௌண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுவும் கொடுத்துட்டு அண்ட் அம்மனை வந்து போய் வழிபட்டு வந்திருந்தோம். ஸோ அது பக்கத்துலேயே வந்து வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பெருமாள் தான் வந்து பிரம்மரோட தலையெழுத்தையே வந்து மாற்றி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பெருமாளையும் பார்த்துட்டு கடைசியாக வந்து காசி விஸ்வநாதர் கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர். ஸோ இந்த கோவிலையும் வந்து திருப்பணி வந்து நடந்துட்டு இருந்தது. இங்கே வந்து காசி விஸ்வநாதர் அண்ட் விசாலாட்சி அம்மன் அப்படின்ற 2 பேர் வந்து இங்கே இருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பின்னாடி குளமும் வந்து இந்த கோவிலில் இருக்குது. அண்ட் நாங்கள் வரதராஜ பெருமாள் கோவிலில் போகும்போது அந்த கோவிலோட ஐயர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வரதராஜ பெருமாளை பார்த்துட்டு பிரம்மரோட கோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஐயனார் கோவிலில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வழியில் வரும்போது கணக்கன்பட்டி சித்தரோட கோவில் நாங்கள் போகும்போதே பார்த்துருந்தோம். பட் வரும்போது டைம் ஆகிடுச்சு, பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னு. பட் என்னென்னா நாங்கள் வர வழியிலேயே ஒரு 100 to 200 மீட்டர்ஸ்லேயே வந்து கோவில் இருந்தது. அண்ட் இங்கே என்னென்னா நம்ம இங்கே கோவிலுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து அவங்களே கடை வச்சுருக்காங்க. நம்ம வந்து அங்கேயே வந்து வாங்கி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அரிசி அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருந்தோம். அண்ட் நாங்கள் போகும்போது வந்து கோபூஜை வந்து நடந்திருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே என்னென்னா அந்த நம்மக்கிட்டேயே வந்து பக்தர்கள்கிட்டயே கொடுத்து பெல் எல்லாமே வந்து அடிக்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் மாடுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு அந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எதிரே பார்க்கல. கண்டிப்பாக கணக்கன்பட்டி சித்தரை போய் பார்ப்போம் அப்படின்றது சுத்தமாக நாங்கள் எதிர்பார்க்கல. இது வந்து அவராக எங்களை கூப்பிட்டது போல் எங்களுக்கு இருந்தது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவருக்கு வந்து நிறைய வந்து ஆரத்தி பூஜை வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அன்னதானம் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ அன்னதானம் வந்து இப்போ நம்ம கொடுக்குறோம்ல அரிசி பருப்பு எல்லாமே அங்கேயே சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை வாங்கி கொடுக்கறதுல அங்கேயே ஃப்ரீயாகவே அன்னதானம் வந்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு டைம் ஆனதுனால நாங்கள் வந்து வெறும் பாயாசம் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே சமயபுரம் வந்து போயிருந்தோம். நாங்கள் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அங்கே ஈச் பர்சனுக்கு 500 கேட்குறாங்க. ஸோ 5 பேருக்கு 2500 கொடுத்து போக முடியாது, அது வேஸ்ட் அப்படின்றனால அங்கே டைம் ஆன காரணத்தினால நாங்கள் வந்து இங்கே சீக்கிரம் போயிட்டோம். இங்கே 100 rupees டிக்கெட் வந்து போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம், சரியான கூட்டமாக இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 o'clock நெருங்குற அப்போ தான் வந்து போயிருந்தோம். ஒரு 250 to 45 அப்படி தான் போயிருந்தோம். அங்கே நாங்கள் கனகன்பட்டியில் வந்து அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டோம்னா இங்கே கோயிலுக்குள்ளே போயிருக்கவே முடியாது.
ஸோ அப்படியே வந்து உள்ளே வந்து சாமி பார்த்துட்டோம். சாமியை பார்க்கும்போது ரொம்ப நிதானமாக பார்க்க முடியல. கூட்ட நெரிசல்னால ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்க்க வைக்கிறாங்க. டக்கு டக்குன்னு தள்ளி விட்டுடுறாங்க. அண்டு நாங்கள் கோவில் வந்து நல்லபடியாக பார்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அங்கே உட்காந்துட்டு திருப்பி பார்வதி பவனே வந்து லஞ்சுக்கு வந்து வந்துட்டோம். அண்ட் சாப்பாடு எப்பயும் சொல்கிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் வந்து நாங்கள் திருப்பியும் சென்னைக்கு வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் வர வழியில் இங்கே அலங்காநல்லூர் கருப்பட்டி காஃபி அப்படின்ற ஷாப்பில் வந்து காஃபிலாம் வந்து குடிச்சிருந்தேன். அண்ட் பக்கத்தில் வந்து அடையார் ஆனந்த பவன் வந்து வெளியில் தனியாக ஒரு ரெஸ்ட் ரூமே வந்து வச்சுருக்காங்க. லைக் இந்த ஹைவேஸில் போகிறவங்களுக்காக ரெஸ்ட் ரூம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து திண்டிவனமில் ஹோட்டல் ஹாரியாஸில் வந்து நாங்கள் எப்பயுமே லாங் ட்ரைவ் போயிருந்தோம், அந்த சைட் போயிருந்தோன்னா அங்கே தான் வந்து சாப்பிடுவோம். எப்பயுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் இந்த டைம் என்னன்னு தெரியல, எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. அண்டு சோலாப்பூரில் எனக்கு ஏதோ திகட்டுற மாதிரி இருந்தது. தெரியல எனக்கு பிடிக்கலையா இல்லை அந்தளவுக்கு இல்லையான்னு தெரியல. பட் இட்லி தோசை எல்லாமே வந்து நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாதாம் பால் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஈச் வந்து 50 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் வந்து ஓகே, நல்லா தான் இருந்தது. அண்டு இதையும் குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் அண்ணா வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து சென்னையை நோக்கி கிளம்பிட்டோம். நாங்கள் சென்னைக்கு ரீச் ஆகவே நைட் வந்து ஒரு 12 o'clock போல் ஆயிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.